காயத்ரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அரசியல் அலப்பறை. அருண் தயாராக இருக்கார். அநேகமாக திமுக மற்றும் கம்யூனிஸ்டோட பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா அலப்பறையில்? வணக்கம் மக்களே. அரசியல் அலப்பறை பகுதியில் இன்னைக்கு அலப்பறை கிளப்புறதுக்கு யாரை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். அவரே தான் செய்தியாளர் சந்திப்பில், ஏங்க இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தான் தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க, இப்போ அதோட நிலவரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாப்பா கேட்டோம், முன்னாடி தேர்தலெலாம் நம்ம நிறைய தொகுதியில் நின்னோம் இல்லையா, அந்த கெத்தப்பை விடக்கூடாது, அந்த கௌரவம் நமக்கு முக்கியம் இல்லை, அதனால் அதே மாதிரியே இப்போவும் அதிகமான தொகுதிகள்லாம் வேணும், நாங்கள் எங்கள் கெத்தை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஆனால் அவங்க ஒரு பதில் சொல்லிவிட்டாங்க. அந்த பதில் நமக்கு ஏற்புடையதாக இருக்குது தான். அதில் நிறைய லாஜிக் இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ புது கட்சிகள்லாம் நிறைய கூட்டணிக்குள்ளே வந்துருச்சு இல்லையா, அதனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உரிய அந்த தொகுதிகள்லாம் எங்களால் இப்போ கொடுக்க முடியாது, அது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நாம் விக்ரமாதித்தன் மாதிரி மனம் தளராமல் தொடர்ந்து போராடணும் இல்லையா, அதுக்கு தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரைத்தால் கல்லும் கரையுங்கிற மாதிரி தொடர்ந்து போராடி எப்படியாவது நமக்கான தொகுதியை வாங்கிடுவோம், நீங்கள் மறக்காதீங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு சண்முகம் அவர்கள். இல்லை, நிறைய புதிய கட்சிகள் இந்த அணியில் சேர்ந்திருக்கிறது என்பது கடந்த காலத்தில் இல்லாத புதிய பல கட்சிகள் இந்த அணியில் சேர்ந்திருக்கிறது என்கிற ஒரு நியாயமான காரணத்தை அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது ஏற்கத்தக்க ஒன்றாக இருக்குது. அதனால் நாங்கள் எதிர்பார்த்த கூடுதலான தொகுதிகளுக்கு வாய்ப்பில்லை என்ற நிலையில் கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்ற முறையில் நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய தலைவரோடு பேசிவிட்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம் என்ற முறையில் சொல்லியிருக்காங்க. நாளை தொடர்ந்து பேசுவோம். திமுக சொல்றது நியாயம்தான், இருந்தாலும் நாங்கள் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் அப்படின்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.